Hold that. Put it. Hold it and put it in. Very good. My name is Prashanta. I am about my family. My sister family, my sister family, my mother, who make up the family.
Rose, leaf, pen, baby.
is the number? 5. I am Prishita. I am going to explain the positions of each vector and we have next video. Thank you. Good morning. I am Rajashri. I am going to explain human sense eyes. We can smell with our nose. Yes, we can hear the sound with our ears. Skin, we can feel and touch and with our skin. Tongue, and we can taste the food with our tongue. Wait பண்ணு வழி வா wait. What is this? Enough. அது என்னதுக்கு யூஸ் ஆகும்டா? கீழே. It's okay. Place it. தண்ணி ஓகே. வெயிட் பண்ணு. நமக்கு அவ்வளவுதான். கையில வாங்குங்க. அதை வாங்கிக்கோ. அது என்னது? What is that? Nine. Wait for one is Tanya. Okay, done. Thank you. I'm sorry. Thank you. Now we do it. You don't even match it. Wait பண்ணு. மேம் சொல்லுவாங்க. Wait பண்ணு. படிமா. உடனே நீ ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவங்க என்ன மேட்ச் இருக்குன்னு சொல்லுங்க. What is that, ma? M for? What is H for? Very good. Only certificate. Can ask something. She will do it. What is S for? Very good. Next. Say the vowels. Vowels are E, I, O,
this? Aeroplane. Stick it. Okay. மேம் நீங்கள் ஒன்று பிக் பண்ணி கொடுங்க அவங்க அந்த அனிமல்ஸுடைய ஓம்ஸை What is this? Where the cat was? Okay, please show the cat. நீங்கள் ஒன்று பிக் பண்ணிக்கோங்க. What is this? Where the monkey lives? You do it. You do your right. What is this? What is it? Mix. Next. Then oil will mix or not mix? No mix. Do it. Next. What is that? Thank you. Thank you. Very good. மேம் இந்த நம்பர் நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னா எந்த நம்பர் வந்து இந்த பாயிண்ட் அவுட் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அவங்க ரைட் பண்ணுவாங்க. ஓகே, ரொட்டேட் பண்ணுங்க. Good morning, ma'am. I am Chintamal. A for B. B for ball. C for cat.
Yes. Yes. நீங்கள் வந்து சார் நீங்கள் வந்து பிக் பண்ணுங்க சார். வள்ளி மேம் நீங்கள் ஒன்று பிக் பண்ணி கொடுங்க. வெயிட் பண்ணுங்க அலிசா. மேம் அப்படியே ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபயர் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. Thank you.
இது வந்து டோர்ஸோட ஓன் பண்ணி அவங்க பாக்கெட் பண்ணிடுவாங்க. வாட் நம்பர்மா? வாட் நம்பர்? நீங்கள் ரோல் அப்படியே போடலாம், அப்படியே கீழே போடலாம். நீங்கள் சார் மார்னிங் யூகேஜி எஜுகேஷன் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அழகான குழந்தைங்க அழகாக பேசுகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சாட்டிஸ்ஃபை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ. எவ்ரிவன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்போ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களாம் நல்ல என்கரேஜ்மெண்ட்டோடு நல்லா சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. Very much excited. Students are more interactive to learn the new things. Actually, this kind of age we need to learn this kind of activities that will grow up more attention for parents and everyone. Yeah, thanks. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன பசங்களாக இருக்காங்க, ஆனால் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நைஸ். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் குழந்தைங்க இவ்வளோ நல்லா பேசுவாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேஜி குழந்தைங்க இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்களும் இதை ட்ரை பண்ணணும். தேங்க்யூ. பசங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அழகாக இருக்குது. சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க எல்லாமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்லா சத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது பசங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். இது நல்ல நாலேஜ் வளரும். நல்ல பசங்க ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்காங்க. நல்லா இருக்க பசங்க நல்ல ஆக்டிவாக இருக்காங்க பசங்க சொல்கிறதுக்கு. இன்றைக்கும் நெக்ஸ்ட் டைம் என் பொண்ணு அதுமாரி பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ். பசங்களுடைய நல்ல நாலேஜை வெளிப்படுத்துகிற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய முயற்சி தான் இது. கண்டிப்பாக குழந்தைங்கள ஒவ்வொருமே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பயம் இல்லாமல் தெளிவாக இருக்காங்க. மற்ற பேரண்ட்ஸுக்கு வந்து மீட் பண்ண சொல்ல அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குது. கண்டிப்பாக அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுத்த எல்லா கிளாஸோடைய ஒர்க்குமே அதில் வெளிப்படுது. எல்லா கிளாஸு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ அவருடைய எல்லா டேலண்ட்டை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. புரியுது, பார்க்க முடியுது. ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் ஹையர் கிளாஸஸ்லாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செஞ்சு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கிண்டர் கார்டன் பசங்க வந்து செஞ்சு நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போது. எல்லா குழந்தைங்களுமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை சொன்னது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மேம். கண்டிப்பாக இதுவே ஒரு அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சும்மா வருவாங்க, படிப்பாங்க, ஜஸ்ட் அவங்க வராங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அவங்களாவே அதை எடுத்து செய்யும்போது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி கண்டினியூஸாக செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இது என் குழந்தை இதில் பார்த்து பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு வருவான்னு நான் எதிர்பார்க்கல. இல்லை, எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் இருந்தது. பசங்க எல்லாமே நல்லா அவங்களுடைய சூப்பராக டேலண்ட்டாக பேசினாங்க. நல்லா பேசினாங்க. மற்ற குழந்தைங்க நம்ம பாப்பா தான் சொல்ல முடியாது. எல்லா பிள்ளைங்களும் நல்லா பேசுகிறாங்க. நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கல. நல்லா இருந்தது. நாங்கள் நினச்சி பார்த்ததை விட நல்லா இருக்குது. பரவாயில்ல. கண்டிப்பாக நல்லா நடந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக பேசுகிறாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் அதிகமாக நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணலாம்.
நாங்கள் ரமணியம் சங்கரா ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு க்ரீன் கார்டன் காமிக்கிறதுக்காக வர சொன்னாங்க. சூப்பர், நல்லா பர்ஃபெக்டாக பண்ணாங்க பசங்களாம். நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க டீச்சர்ஸ்லாம். அதுங்களுக்கு தெரியாதது கூட அந்த சார்ட்டை வச்சு எல்லாமே நல்லா கற்றுத்தராங்க. குட் பர்ஃபார்மன்ஸ். பெரிய கிளாஸில் வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்கிறதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் கிண்டர் கார்டனில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் குழந்தைங்களாம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. கோச்சிங்கும் இங்கே அந்த ஸ்கூலில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம். குழந்தைங்க எல்லாருமே நல்லா பேசியிருக்காங்க, நல்ல டேலண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஃபயராக இருந்துச்சு, சூப்பராக இருந்ததுங்க மேம். பயந்தோம் நாங்கள் எப்படி சொல்ல போகிறாங்கன்னு, ஆனால் அவங்க இங்கே மிரட்டிட்டாங்க. நல்லா இருந்தது. பயந்துகிட்டே வந்தோம். புதுசாக இருந்தது, ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா, இத்தனை வருஷம் அப்படி இல்லை, நான் பார்க்கல. புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. ரமணியம் சங்கரா ஸ்கூலுக்கு வந்தோம். எக்ஸிபிஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லபடியாக கைட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லபடியாக அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. குழந்தைங்க எல்லாருமே நல்லா சூப்பராக பேசினாங்க. அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸிபிஷன் சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. பயப்படுற குழந்தைங்க கூட நல்லா பேசுகிற லெவலில் இருந்துச்சு. எல்லாமே டீச்சிங்ஸை சொல்லிக் கொடுத்த லெவலில் நல்லா பேசினாங்க. பயப்படுற குழந்தைங்க கூட நல்லா ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ட்ரை டு பெஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை, ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஸ்கூல் சேர்க்கறது வந்து நிறையா விஷயம் பார்த்து தான் நாங்கள் சேர்க்கவே ஆரம்பித்தோம். இப்போ யோசிக்கிறோம் பெஸ்ட்டு ஸ்கூல் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா அதே மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து என்கரேஜ் பண்ணி பாப்பாவை நல்லா சொல்லி கொடுக்குறாங்க எல்லோரும். அதுவே பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. தேங்க்யூ. Yes, hi all. I'm Sukanya. I'm working here. I'm class teacher for 7th London. I just came to see this exhibition which was done by the UKG kids, and it was very awesome work they have done. Really great job. They have very much explanation was very nice. I'm very much admired on their work. Thank you. And what was your expectation before coming here? And I didn't expect this much. Yes, actually they have. Yes, of course. 200% it was fulfilled. Thank you. Thanks for giving me this opportunity. So, do you want to do anything in future for this? Yes, of course. It has inspired. I just want all the kids, grown-up kids, to see this. How little kids are doing like this. They too got inspired and they have to do it. Hi, I'm Dhanlashmi. I'm working here. 4th Canada class teacher-ஆக ஒர்க் பண்ணுறேன். ஸோ கம்பேர் டு தட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கேஜி சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக அவங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்டை ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ரொம்பலாம் இதுவாலாம் இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு, மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. கண்டிப்பாக எங்கள் பசங்களுக்கும் இதை யூஸ் பண்ணி நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு இதில் கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். எதிர்பார்க்கல, நான் இந்தமாரி இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆனால் நல்லா இருந்தது, எல்லாமே புதுசாக இருந்தது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப மோட்டிவ் இது எல்லாமே. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊக்குவிக்க மாரி. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மைண்டில் எல்லாமே நிற்கும். இந்தமாரி பண்ண மறக்காது, அப்படியே ஸ்டாண்டர்டாகவே இருக்கும் அவங்க மைண்டில். இதெல்லாம் யூகேஜி, தம்பி 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சூப்பராக பண்ணாங்க. நாங்கள் எதிர்பார்க்கல, இந்தமாரி எதிர்பார்க்காம வந்தோம் நாங்கள். ஆனால் இந்தமாரிக்கும் நாங்கள் நினச்சி பார்க்கல. பாப்பா வந்து இல்லை பார்ட்டிசிபேட்ஸே இல்லை, அதான் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாகுது. ஆமாம், தேங்க்யூ சார். ப்ராஜெக்ட் டே சூப்பராக இருந்துச்சு. டீச்சர்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா சொன்னாங்க. எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. பசங்க நல்லா போல்டாக சூப்பராக பேசினாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மேம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லா ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை விட நிறையவே இருந்துச்சு. ஏன்னா சின்ன குழந்தைங்க பயப்படுவாங்கன்னு நினச்சேன் நிறைய பேரை பார்த்து. இல்லை, ரொம்ப நல்லா பேசினாங்க, தைரியமாக பேசினாங்க. கிண்டர் கார்டன் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சயின்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்போ வந்து பெரிய கிளாஸஸ் பண்ணி தான் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் கிண்டர் கார்டன் பண்ணுறது நான் ஃபஸ்ட் டைமாக நான் விசிட் பண்ணுறேன். என்னுடைய 15 வருஷம் சர்வீஸில் நான் இப்போ இந்த கிண்டர் கார்டன் இது மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்க சொல்ல இதே மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணும், நிறைய குழந்தைங்க நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணுன்றதை இந்த எக்ஸ்போவிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி வர ஃப்யூச்சர்லேயும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத பிளான்டாக நான் வச்சுருக்கேன்.
இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் மாதிரி தான். இதை பார்த்து நிறைய பேரண்ட்டு ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இது இல்லாமல் இதை பண்ண சொல்ல பசங்களுக்கு இருக்க ஒரு பயம்ன்றது நம்ம கண்டிப்பாக வந்து வெளியேறும் அப்படின்ற மாதிரி நாங்கள் இது பண்ணுறோம். எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள எதிர்த்து தான் இவங்க வந்து பேசவும் அந்த இதுவை வந்து ஆக்டிவிட்டி பண்ணவும் துணிஞ்சிருக்கிறாங்க. இதுவே நமக்கு ஒரு பெரிய சாதனையாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க மத்தியில் நாங்கள் இருக்கிறதுனால இது எனக்கு ஒரு பெரிய வியப்பும் கூட பெரிய சாதனையாகவும் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் எங்களால் பண்ண முடியாது. ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் இருவரும் சேர்ந்தாதான், இரு கரங்கள் சேர்ந்தால் மட்டுமே ஒழிக்கும். அது மாதிரி தான் ரெண்டு பேருமே ஒரு பேரண்ட்ஸ் சைடாகவும் டீச்சர் சைடாகவும் ரெண்டு பேருமே கோஆப்ரேட் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதோடைய எக்ஸ்போ வந்து சூப்பராக நம்மளுக்கு எக்ஸ்போ ஆயிருக்குன்னு சொல்ல முடியுது. Today is our project day for Ramyan Sankara School. The kids are doing super and the projects they are doing very well. They're showing all the projects. The parents and all the teachers come and visits. This is kids for give the good opportunity. They will explain her what they are doing the projects. So next time we will definitely do for the LKG. They will learn more new things and they will tell how to explain her the projects. Thank you. பசங்களுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லா பசங்களுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்கள் பசங்கள்ல எல்லா பசங்களுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இல்லை இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. குழந்தைங்க இந்த அளவுக்கு பெருசாக சொல்லுவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. கண்டிப்பாக அவங்க ஸ்டடீஸ் சம்மந்தமாக தானே எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஆல்ஃபபெட்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு அவங்க ஒரு பிக்சர் சொல்லணும், இல்லை ஒரு ஆல்ஃபபெட்டுக்கான ஒரு இமேஜினேஷன் வரணுனாலே அவங்களுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சிடும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக ரெக்கக்னைஸ் ஆகும். இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்காது. இல்லை நல்லா இருக்குது. இன்னமும் இதே மாதிரி நிறைய கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்டடீஸ் ஓரியன்டாகவே இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லேயும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்டடீஸாகவும் போனால் குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்கல்ல. இது நல்லாயிருக்கு. இது மாதிரினா அடிக்கடி பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப ஸ்டடீஸ்லேயே இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும் இல்லைங்களா? இது மாதிரினா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கும் விளையாடுறதுக்கு. கொஞ்சம் இதை நான் பண்ணி கொடுக்கும்போது எங்கள் பசங்க அதை பண்ணுற வரைக்குமே எவ்வளோ அவங்க வீட்டுக்குள்ளே நல்ல ஜாலியாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு இதை பண்ணோம், இது ஜாலியாக இருந்தது இல்லையா? ஸோ அதுவே நல்லா இருந்தது. இப்போ அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க இல்லைங்களா? இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் இதை மறக்க மாட்டாங்க. அப்பா நீங்கள் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோம்ல, அது நல்லா இருந்தது இல்லை, அது மாதிரி நல்லா இருக்கும். இதே மாதிரி ரெகுலராக இருந்துச்சுனாலும் இன்னும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு. அதே மாதிரி அந்த டான்ஸு, இந்த ஸ்போர்ட்ஸ் எதுனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லது இல்லையா? இப்போயே பண்ணுறதுனா போக போக அவங்க எதில் நல்லா இருக்காங்கன்னு பார்த்தா அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இல்லைங்களா? நல்லாயிருக்கும். ஃப்யூச்சருக்கே இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவங்க போக போக எதில் நல்லா டெவலப் ஆகிறாங்க, எஜுகேஷ்னல் ஓரியன்டாகவே இல்லாமல் அவங்க ஃபர்தராக வேறு எதில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு இப்போ இருந்தே தெரிய ஆரம்பிச்சதுன்னா அதுக்காக இதுவும் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய், மை நேம் இஸ் சீதா. ஆக்சுவலாக இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருந்தேன். பிகாஸ் யூகேஜி பசங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. வண்டர்ஃபுல்லாக இருந்தது. சின்ன பசங்க தான், பட் ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பரில் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அண்டு இன்னொரு இது பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் அண்டு சி அனிமல் அதை செக்ரிகேட் பண்ணுற அளவுக்கு பசங்களுக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் வந்து இருக்குது. அண்டு ஸ்கூலில் வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி ஃபார் சயின்ஸ் ஆர் எக்ஸிபிஷன்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நிறையா பண்ணுறாங்க. ஸோ எனக்கே ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஸோ ஹாப்பியாக இருக்கேன். ஸோ தட்ஸ் இட். ப்ராஜெக்ட் வந்து யூகேஜி ப்ராஜெக்ட் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களோட கம்யூனிகேஷனும் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்ப்ளனேஷன், அந்த ப்ராஜெக்ட் பண்ண விதம் எல்லாமே சூப்பர். நெக்ஸ்ட் இயர் எல்கேஜிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். நாங்களும் கண்டிப்பாக பண்ணுவோம். பேரண்ட்டோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பேரண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப
இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. நெக்ஸ்ட் இயரும் அதே மாதிரி நல்லா பண்ணணும், இதை விட இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. Yeah, I'm Jayanti. I'm a higher secondary coordinator of Ramniyam Shankara Metric Higher Secondary School. Really, it was a fantastic expo. As a small kids, they have done apart from their level. It is really a very innovative and creative way of learning. Okay, so even the numbers and the preposition is as an English teacher I can say it is a large vast area. How they can easily demonstrated on, up, under. I was really astonished. Even I want my children, higher secondary children, to watch this expo. It was really an amazing. So if we encourage the kids right from the KG to the higher level, definitely our system of education will go in another level. That's what I can say. Even the science subject also they can touched it. So generally KG students, in the sense numbers and alphabets, they focused it. Here they concentrated the science also. So really it's a fantastic effort. Kudos goes to the teachers as well as the students. So we hope and we will give a lot of expo in the presence of the kids, and this will be established to every year 2-3 expos, and we will give it to the parents. Thank you. பரவாயில்ல மிஸ், நல்லா பண்ணுறாங்க பசங்க. ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்குன்னு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. I'm Sendamil, working the school only. This exhibition is very useful for every children and parents to encourage themselves. I like every experiments. Parents are very eager to help the children and for the teachers also. Yeah, I'm very happy to see this exhibition. Vowels, the sounds. Vowel sounds. The children, if we pick any card to them, they say that vowel sounds suddenly. The sound was so good. Yes, students' communication is very good, and they are so bold to explain their content. They are very well practiced. The children are very well practiced. I'm very happy to see these exhibitions and we proud our school. Yeah, thank you. வெரி ஃபைன். எல்லா கிட்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா குட்டீஸுமே இவ்வளோ பண்ணுவாங்கன்னே தெரில. ஆனால் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஓகே நல்லா பண்ணாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை விட அதிகமாகவே கிடச்சிது. அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. குழந்தைங்க ரொம்ப நிறைய டேலண்டடாக இருக்கிறாங்க. அதை நல்லாவே ஃபைன் பண்ணி அவங்கக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன முடியுங்கிறத பார்த்து எல்லாம் பண்ணுறது உண்மைக்குமே நம்ம ஸ்கூலில் அதை எதுவுமே இது பண்ண முடியாது. எல்லா கிட்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டீச்சர்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. Yes, very nice. And I am Jessita, working here for the middle school. And நான் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் I came here. Children are very smart and are very impressive. And என்ன தோணுதுன்னா, இவ்வளோ குட்டி குழந்தைங்களால் இப்படிலாம் பண்ண முடியும்னா because they know everything. In maths, in vowels, they can match, they can count, whatever. They know the family, seed germination, everything they know. ஸோ எப்போ இன்னும் மிடில் ஸ்கூலில் என்ன பண்ண வைக்கலான்ற ஒரு மோட்டிவேட்டே கொடுக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மேலேயாக இருக்குது. வெரி நைஸ். Definitely in all the things, in studies it will grow them with much more என்ன சொல்கிறது, இன்டெலிஜென்ஸ் ரொம்ப யூஸாக இருக்கும் அவங்களோட ஸ்டடீஸ்க்கு எல்லா விஷயத்துலேயுமே. And they know out of the box. எல்லாத்துலேயுமே வெறும் நாட் ஒன்லி ஸ்டடீஸ், இது வந்து பொதுவாகவே இன் ஜென்ரல் தே நோ எவ்ரி திங், நாட் இன் ஒன்லி இன்சைட் த புக். அதுதான் இல்லை, அது என்னால் சொல்லவே முடியல. ஒன்றுமே ரசித்து பார்த்தோம் நாங்கள். தேங்க்யூ. Yes, I am Durga. I am a primary teacher of the school. I really very enjoyed this project day because the hard work of the students
and the parents and the teachers we can see here. It was really very nice. Particular project na yes sir, one boy can match all the alphabet with the sounds and with the object. It was very nice, and all the all projects are very good, and they can show their talent through this project day. Yes, their communication and their content explanation, everything is good. ஹாய், நான் யூகேஜி டீச்சர். ப்ராஜெக்ட்னு சொல்லி சொன்ன டே ஒன்லேருந்தே நாங்கள் எஃபோர்ட் போட ஆரம்பித்தோம். பசங்களும் சரி, அவங்க பேரண்ட்ஸுக்கும் சரி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஆல் த பேரண்ட்ஸ் ஹூ சப்போர்ட்டட் ஃபார் திஸ் டே. அண்ட் இன்றைக்கி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக 4 ஆப்சென்ட் ஆகிடுச்சு. ஸோ சம்ஹவ் வி மேனேஜ் வித் அதர் கிட்ஸ். ஸோ தோஸ் ஹூ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ளீஸ் நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். பிளான் பண்ணப்போ எப்படி வரும்னு எதிர்பார்த்ததை விட நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பசங்களும் சரி, பேரண்ட்ஸும் சரி. தேங்க்யூ ஸோ மச். என் நேம் ஹரிகிருஷ்ணன், தன்ஷிகா ஃபாதர். இல்லை நல்லா இருந்தது இந்த ப்ராஜெக்ட் பார்க்குறதுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கிடைக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது, ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்க நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து டீச்சர்ஸோட ரொம்ப கைட்னஸ் தான் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. குழந்தைங்க எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்டில் நாங்கள் இது பண்ணும்போதே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இங்கே வந்து ஒரு 5 ஹவர் 6 ஹவரில் குழந்தைங்கள வந்து நீங்கள் கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தைங்க எங்கள் பேச்சு கேட்காது, ஆனால் உங்கள் பேச்சு கேட்பாங்க. அதனால் நல்லா இருக்குது இந்த ப்ராஜெக்ட், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் வரும்போது எதிர்பார்த்தது வந்து என்ன வந்து குழந்தைங்கள பார்த்துட்டு அந்த அண்டர்கேஷன் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போகிறது தான் நான் நினச்சேன். ஆனால் நான் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி வந்து நான் என் சபரி வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஃபஸ்ட்டு படிக்கும்போது கூட இந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போது இந்த 3 இயர்ஸ்க்குள்ளே இப்போது நல்லா டெவலப் ஆகிருக்கு. எஜுகேஷனல் இது எல்லாமே நல்லா இருக்குது. வெரி நைஸ் மேம். எனக்கு பார்த்த இந்த யூகேஜி ஸ்டூடெண்ட்டு இப்படி பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. ஆனால் வெரி நைஸ். பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெரி அட்வான்ஸ் லெவல்ஸில் இருந்தது. அதில் அந்த மானசா பண்ணியிருந்த அந்த ப்ரிப்போசிஷன் பிளான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர்டிங் பார்க்க சொல்லியே அவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்கிறாங்க. இன்னு, அவுட்டு, ஆனு, ஆஃப்டரு, பிஃபோரு. ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இது வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரிப்போசிஷன் வேர்ட்னே இருக்கும் ஹையர் கிளாஸஸில். இவங்க இந்த லோயர் கிளாஸஸில் இது படிக்கிறது ரொம்ப வெரி நைஸு. அதுக்கடுத்து வந்து அந்த நம்பர்ஸ் வந்து மோனாஸ்ட்ரி அவங்க பண்ண அந்த லைன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது, அந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து வந்து கலரிங் ஓகே, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கலர் மிக்ஸ் பண்ண அந்த சாக்ஷிகா ஸ்ரீ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கலர் வந்து நம்ம ஆசிட் பேஸ் அப்படின்ட்டு ஹையர் கிளாஸஸ்லாம் சொல்லுவோம். நம்ம இப்போ ப்ளூ கலராக இருந்தால் பேஸாக இருக்கும், ரெட் கலராக இருந்தால் ஆசிடாக இருக்கும் அப்படின்ட்டு. இவங்க அது பார்க்க சொல்ல ரொம்ப அக்யூரேட்டாக செஞ்சு அந்த கலரை வெரி நைஸ். அவங்க பேரண்ட்ஸ் நல்லா அவங்களுக்கு ரொம்ப கைட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தது எனக்கு. இந்த குழந்தை இப்படிலாம் பண்ணுமா இது, அது சொல்ல கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப நைஸ் மேம். ரொம்ப லைக் பண்ணி பார்த்தேன் நான். இந்த கலர் இப்படிலாம் சேஞ்ச் ஆகுமோ அப்படின்ட்டு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இப்பயே இருக்கா இவங்களுக்கு, இவ்வளோ அளவுக்கு பெரியவங்களுக்கே இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வெரி நைஸ், சூப்பர். ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க எல்லாருமே. அதில் வந்து கொஞ்சம் கூட அவங்க ஏதாவது பண்ணால் தானே தெரியும். அவங்களுக்கு நல்லா கான்ஃபிடெண்ட்டாக அதை பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் நல்லாவே கிளியராக தெரியுது. அதை பற்றி நல்லா கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால் அவங்க முகத்தில் பயமே பார்க்க முடியல. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர், தேங்க்யூ.